வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. இந்த நிலையில நம்மலாம் எதிர்பார்த்த, ஆனால் இந்த அரசியலை உற்று கவனிச்சுட்டு வந்தவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இந்த சர்வாதிகார மோடி அரசு நிகழ்த்தி காட்டியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த கைது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஏன்னா ஓராண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கைதை நடத்தணும் அப்படின்ட்டு இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதை கடைசியாக அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அவர் கட்சியை சேர்ந்த மற்ற 2 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறாங்க. முக்கியமான தலைவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வழக்கில் கைது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுபான வழக்கு, லிக்கர் வழக்கு. அந்த லிக்கர் வழக்கு என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மதுபானம் அரசுடைமையாக இருக்குது. டாஸ்மாக் மூலமாக தான் விநியோகிக்கப்பட்டு வருது. தனியார் மயமாக இப்போதைக்கு இல்லை இல்லைங்களா? ஆனால் டெல்லியில் அதை தனியாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதுலேருந்து பின்வாங்கிட்டாங்க, பண்ணலை. ஆனால் அந்த பண்ணலான்னு நினைக்கிறப்ப சில தனியார் நிறுவனங்கள், அந்த மதுபானத்தை தயாரிக்கும் தனியார் நிறுவனங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது வைக்கப்படுகிறது. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இடி வழக்கு பதிஞ்சு, அதாவது பணம் வாங்கியதற்கான எந்த ஆதாரம் கிடையாது, முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் ஆதாரம் இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. இப்படி வாங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு, ஏன்னா இப்போ இடியோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடி நினச்சனா யாரை வேணாலும் கைது பண்ணலாம். நான் தப்பு பண்ணலன்னு நான் தான் நிரூபிக்கணும், அவன் நீ குற்றவாளின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த சட்டத்தின் மூலமாக இவர்கள் பணம் பெற்று இருக்கிறாங்க, இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பணம் பெற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் ஏன் கைது செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே ஒரு ஊர் சண்டையில், சின்ன ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு கூட யாராவது நின்னாங்கன்னா அப்போ சொல்லுவாங்க, ஏதாவது சண்டை நடந்ததுன்னா, சண்டையை பெருசு பண்ணாத, தேர்தல் நேரம் வந்துருச்சு, அவன் மேலே கையை வைக்காத அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த சமூகத்தோட மனநிலையே இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தேர்தல் நெருங்கிடுச்சு, பரவாயில்லன்னு கைது செய்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இவர்கள் சர்வாதிகார தன்மையோடு நடந்துக்கிறாங்க. நம்ம வைக்கிறதா சட்டம், எவன் கேட்டுருவான் அப்படின்ற ஒரு மனநிலை. மக்களே மதிக்கலை. மக்கள் ஓட்டு போட மாட்டான்னு தெரியும். எப்படி ஓட்டு போடுவாங்க? உங்களுக்கு இன்னும் ஒரு சாதாரணமாக ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு நிகழ்வை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1996 தேர்தல் வருது. 91லேருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதா முதல்வராக இருக்கிறாங்க. பெரிய ஊழல் வழக்கு அவங்க பேரில். அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் ஊழல் செஞ்சாங்கன்னு வருது. திரும்ப திமுக ஆட்சி வருது. திமுக ஆட்சி வந்த உடனே அவங்களை கைது செய்கிறாங்க, ஊழல் வழக்கில் கைது செய்கிறாங்க. கைது செஞ்சதும் 2021 தேர்தலில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், சார் 2001ஆம் ஆண்டு தேர்தலில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், தோல்வி விட்டுருக்கணும் ஜெயலலிதா. ஆனால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுறாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்து. ஏன்னா இங்கே கைது செஞ்சாலே ஒரு ஐயோ இவனை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்களே என்ற அதாவது இங்கே சரி தவறு என்பதை தாண்டி ஒரு அனுதாப ஓட்டுகள்னே அதிகமாக விழும். இங்கே அந்த அனுதாப ஓட்டுகள் கூட தேவையில்லை, ஒரு சர்வாதிகாரத்திற்கு எதிரான ஓட்டுகளே இங்கே குவிந்து கிடக்கு இல்லைங்களா? தவறு பண்ணியிருக்கான்றது நிரூபிக்கவே படலை, ஆதாரமே இல்லை. ஆனால் ஒரு முதல்வரை பிடிச்சி உள்ளே வைக்கிறாங்க அப்படின்றப்ப அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், பாஜகவிற்கே வாக்களிக்க தயாராக இருக்கும் நடுநிலை வாக்காளர்களாக இருக்கட்டும், அவங்களோட மனநிலை இப்போ மாறிவிடும். இந்த மாதிரி ஒரு சர்வாதிகார பயலுக்கு எப்படிடா ஓட்டு போடுறது, இவ்வளோ அநியாயம் பண்ணுறானே, அட்டுழியம் பண்ணுறானே, எந்த ஆதாரமும் இல்லாமல் பிடிச்சி ஒருத்தன் உள்ளே வைக்கிறானே அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வரும். இது இந்த நாட்டிலேயே ஆண்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியாதா? ஒரு சாதாரண பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு தெரிகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ பெரிய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த கட்சிக்கும் அதன் பிரதமருக்கும் தெரியாதா என்ன? கண்டிப்பாக தெரியும். ஆனால் நீங்களாம் எங்களை என்ன செஞ்சிட முடியும்? இந்த அரசே என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, இந்த நாடே என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் தான் அதிபர், இந்த நாட்டோட அதிபர், பிரதமர் கிடையாது அதிபர் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டான். இப்போ இந்த சர்வாதிகார போக்கோட இந்த நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன் இதை பண்ணுறாங்க? சரி, இதை பண்ணுறதன் மூலம் என்ன? இப்போ இந்த வழக்கை பார்த்தோம். இந்த வழக்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே இந்த வழக்கு தெலுங்கானா வரைக்கும் நீண்டு இருக்குது. டெல்லியில் நடந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்மா நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, இந்த பணம் பெற்றதாக கூறப்படும் ஃபார்மா நிறுவனம், அந்த ஃபார்மா நிறுவனம் தெலுங்கானாவில் இருக்குது. அந்த தெலுங்கானாவில் இருக்க நிறுவனத்திற்கு கூட, அதாவது இந்த ஃபார்மா நிறுவனத்துக்கு கூட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்றதுக்காக கவிதா அவர்களே, இந்த கவிதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையை கிழிச்சு தொங்க விட்டவங்க. பிஜேபிக்கு எதிராக ஒரு டிபேட்டில் அண்ணாமலையை கிழிச்சு நார தொங்க விட்டுருப்பாங்க, மோடி இங்கே என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. சந்திரசேகர ராவோட பொண்ணு தான் இவங்க கவிதா அவர்களையும் இந்த வழக்கில் பிடிச்சி உள்ள வச்சு, அதாவது பிஜேபிக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஏதோ ஒரு ட்ராக்ல இதன் கூட தொடர்பு படுத்தி, நேரடியாக தொடர்பு இல்லாமல் ஒரு 3ஆம் கட்ட நபர் 4ஆம் கட்ட நபரை பிடிச்சி இவங்களுக்குமான தொடர்பை ஏற்படுத்தி அவர்கள், அதாவது எப்படி சொல்கிறது, அவர்கள் அப்ரூவராக மாற்றுறது.
மிரட்டி புரோக்கர்களை அப்ரூவராக மாற்றி இவங்கெல்லாம் வழக்கில் சேர்த்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலை தான் இன்றைக்கி நாடு போயிட்டுருக்கு. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட இது முடிஞ்சிருமா? ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க? மற்ற முதல்வர்கள் மேலே கை வைப்பாங்களா? இவங்க இந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறது காரணம் என்ன? ஐயோ, இது ஒரு வீரமான நடவடிக்கை இல்லையா? ஊழல்வாதிகளை வந்து பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க, தப்பு பண்ணவன தைரியமாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சில மரமண்டைங்க பேசும். அது அப்படி கணக்கு கிடையாது. பயந்து போயிருக்கான். இது வந்து வீரம் கிடையாது. மோடி கோழைத்தனமாக பயந்து போய் தன் தோல்வியின் பயத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப ரொம்ப தெளிவாக பாருங்கள். தேர்தல் நெருக்கிடுச்சு, எதிர்கட்சியில் கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. நீங்கள் அந்த கூட்டணியை உடைக்கணும்னு நினச்சிங்க, உடைக்க முடியல. ராமர் கோயில் கட்டினா ஓட்டு வந்துடும் நீங்கள் ஒரு பைத்தியகார கூட்டம் நம்பிக்கிட்டு இருந்தது. ஆனால் எந்த மக்களும் அவங்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்ட்டு ஐபி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அவங்களுக்கான ரிப்போர்ட் இருக்கும் இல்லைங்களா? இங்கே நீங்கள் மீடியாவை வச்சு பொய் சொல்லிட்டு இருக்கலாம், மீடியாவுக்கெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு அவங்க வச்சு பொய் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மை நிலவரத்தை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து இவங்ககிட்ட கொடுத்துரும். அதாவது உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் மிகுந்த தோல்வியுடைய போகிறீங்க, படுதோல்வி அடைய போகிறீங்க, யாரும் உங்களுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை, 100 சீட்டு கூட வராது, ஆனால் 400 சீட்டு வரும்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்கள் மூலமா பொய்யை பரப்பிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழி கிடையாது. எப்படியாவது ஒடுக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் வச்சு எல்லாரையும் ஒடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தான் எதிர்கட்சியை சின்னாபின்னமாக்கணும். எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் பவர் கையில் இருக்கும். தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகளை முழுவதுமாக உடச்சி போட்டுடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து தான் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான டிசிஷனை எடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. இது நாளைக்கு மம்தாவிற்கு நடைபெறலாம், முக ஸ்டாலின் அவர்களுக்கு நடைபெறலாம், இன்னும் மற்ற யாரெல்லாம் பாஜகவை வலுவாக எதிர்க்கிறாங்களோ, அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், அந்த மாதிரியான முக்கிய தலைவர்களை கைது செய்யணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவுக்கு இந்த மோடி அரசு வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே சிபு சோரனோட பையன் ஹேமந்த் சோரனை கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கிறாங்க. அவரெல்லாம் சவால் விட்டார், வெறும் 8.5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறார் ஊழல் மூலயமா அப்படின்ட்டு. அது அவர் பேர்லே கிடையாது, அது என் பேரில் தான் வாங்கினது, நான் வாங்கினது நிரூபிச்சிட்டேன்னா நான் அரசியல் வாழ்க்கையை விட்டே வெளில போயிறேன்னு சவால் விட்டார். ஆனால் அவருக்கு இது வரைக்கும் நீதி கிடைக்கல. அவர் இன்னும் வெளியில் விடலை. எந்த முகாந்திரமும் இல்லாமல் பிடிச்சி உள்ளே வச்சுருக்கீங்க. உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்களோ அவர்களெல்லாம் அடக்கி கொடுப்பது எப்படி ஜனநாயகமாகும்? இங்கே ஒரு பைத்தியகார கூட்டம் என்ன பண்ணுது? மோடி மிகப்பெரிய தலைவர், ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த மாதிரி சர்வாதிகாரத்தன்மையோட நடந்துப்பானா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல, 400 தொகுதியில் ஜெயிக்கிற அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னா நீங்கள் மக்களை சந்தித்து தேர்தலை நின்று வாக்கு பெற்று ஜெயிக்க வேண்டியது. எதுக்கு எதிர்கட்சிகளை ஒடுக்கணும்? இது நீங்கள் சொல்லலாம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை, அப்பட்டமாக தெரியுது. அதாவது வன்மத்தோட எதிர்கட்சியில் ஒடுக்கணும்னு வேணும்னு செய்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. அதை நீங்கள் பண்ணாமல் மக்களை சந்தித்து தேர்தலை எதிர்கொள்ள துப்பு இல்லாமல், திராணி இல்லாமல் இப்படி ஒரு கோழைத்தனமான முடிவை பாஜக எடுப்பது தான் இது காட்டுது. பாஜக பயந்து போயிருக்கு. மோடி பயத்தின் உச்சியில் ஒரு சர்வாதிகார ஆட்சியின் கடைசி நிமிடம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இன்றைக்கி மோடி இருக்காப்புல. ஏன்னா இந்த உலக நாடுகளின் அத்தனை சர்வாதிகாரிகளையும் இந்த உலகம் பார்த்து கொண்டு தான் இருந்தது. அவர்களின் முடிவு மிக கேவலமாக இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு கேவலமான சூழ்நிலையின் கடைசி கட்டத்தில் இன்று மோடி நிற்பதன் நிகழ்வாகத்தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைதை நம்ம இப்போ பார்க்குறோம். அப்புறம் அந்த செத்துப்போன ஒன்று இருந்தது, அண்ணா ஹசாரேன்னு சொல்லிட்டு. இவ்வளவு நாள் இந்த நாட்டில் 10 வருஷமாக நடக்கிற ஊழல் பிரச்சனைகள், இந்த மோடியின் சர்வாதிகாரத்தெல்லாம் எதிர்க்க துப்பு இல்லாமல் இன்றைக்கி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதுக்கு வந்து தப்பு பண்ணியிருந்தா அதை தப்பு பண்ண நிரூபிச்சுட்டு வெளில வரணும்னு கேனத்தனமாக பேட்டி கொடுத்துட்ருக்கு. இதனால் எங்கே கடந்துனே தெரில, எங்கேயும் சுடுகாட்டிலேருந்து அடித்து எழுப்பிட்டு வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான அறவை காட்டுகள்லாம் நம்பியே தான் 2011 மிகப்பெரிய தவறை செஞ்சது, 2014 மிகப்பெரிய தவறை செஞ்சது இந்த சமூகம். ஏன்னா அவரெல்லாம் ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய தலைவர் வந்துட்டார், இந்த நாட்டுக்கு கிடச்சிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு லோக்பால் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி உண்ணாவிரதம் இருந்து இந்த மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாற்றி இது ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேலே குற்றம் சாட்டி 2G வழக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மிக கேவலமான செயலெல்லாம் செஞ்சு இப்போ 2G எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி உடச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க, நிரூபிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு போயிட்டு கோமாவில் விழுந்த இந்த அண்ணா ஹசாரே இன்னைக்கு வந்து தலை தூக்குதுன்னா இது பாஜகவோட கைகூலி தான் இது அப்படின்றது இன்றைக்கு அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு தான். அந்த ஓரம் கட்டிட்டாங்க. இன்றைக்கி அந்த மயக்க நிலையில் இருந்த கோமா நிலையில் இருந்த பாடி எழுச்சி வந்து இன்றைக்கி திரும்ப பெட்டி கொடுத்துருக்கு. நீங்கள் யாரை வைத்து என்ன வேலை செய்தாலும் இந்த தேர்தலில் நரேந்திர மோடி அவர்களை இந்த மக்கள் அடித்து விரட்டுவார்கள், வாக்குகளின் மூலம் அடித்து விரட்டுவார்கள், காணாமல் செய்து விடுவார்கள். இந்த நாட்டிலிருந்தே நீ என்ன சொல்கிறது, இந்த நாட்டை விட்டே ஓடுற சூழல் கூட வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரியாக தான் நீங்கள் செயல்பட்டு இருக்காரு. எந்த சர்வாதிகாரியும் அரசு பதவிகள் இல்லாமல், பதவியில் இல்லாத போது
அங்கே இருந்ததா சரித்திரமே கிடையாது. அங்கே இருந்தால் மக்களே விட மாட்டாங்க அவர்கள் செய்த அயோக்கியத்தனத்திற்கு. அதனால் அந்த காலம் விரைவில் வரும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.